ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜிடி ரீசனிங் மார்க் டெஸ்ட்டு 21. ஓகேங்களா? ஸோ ரெகுலராக கொஷின்ஸை சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் உங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சுங்க. நீங்கள் கொஷின் சால்வ் பண்ணுறது முக்கியமே கிடையாது. எவ்வளோ குயிக்காக கொஷினை சால்வ் பண்ணுறீங்கிறது தான் மேட்ரு. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் வராது. ரீசனிங்கில் பொறுத்தவரையில் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ மேக்ஸுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இங்கிலீஷும் அதேமாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களோட ரீசன் ஸ்கில் வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? ஸோ ஃபைட்டர்ஸ், இங்கே நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 5th இமேஜ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் இருக்குனாவே இதில் நீங்கள் பேசிக்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இமேஜுக்கும் செகண்ட் இமேஜுக்கும் ரிலேஷன் இருக்குது பார்த்தீங்களா? இது செகண்டுக்கும் தேர்டுக்கும் ரிப்பீட் ஆகாது. ஓகேங்களா? பட் இங்கே ரிப்பீட் ஆகிருக்கும். வேறஸ் எங்கன்னா இந்த தேர்டுக்கும் ஃபோர்த்து இருக்கும் பார்த்தீங்களா? இந்த ரெண்டு ரிலேஷனும் இங்கே ரிப்பீட் ஆகிருக்கும். இப்போ நம்மளுக்கு என்னன்னா, நம்ம இந்த 4th-லேருந்து 5th-க்கு இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த செகண்ட்லேருந்து தேர்டுக்கு பார்க்குறோம் பார்த்தீங்களா? இதை நம்ம 4th-லேருந்து 5th-க்கு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம அப்படி பார்க்கும்போது இந்த டிவைட் சிம்பிள் மட்டும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இருங்க, உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த டிவைட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? இது எங்கே வந்திருக்கும் பாருங்கள். நம்மளுக்கு நெக்ஸ்ட்டில் செகண்ட் பொசிஷன் வந்திருக்கு. அதேமாரி நம்மளுக்கு இந்த மைனஸ் சிம்பிள் இப்போ நம்மளுக்கு செகண்ட் பொசிஷனில் வரணும். ஸோ அப்படி செகண்ட் பொசிஷன் வரா மாதிரி எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள். தேர்ட் ஆப்ஷன்லையும் செகண்ட் ஆப்ஷன்லையும் இருக்குது. ஓகேங்களா? இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். தென் வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நெக்ஸ்ட் இந்த இன்ட்டு சிம்பிள் பாருங்க எங்க வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் இடத்துல வந்திருக்கு. அதே மாதிரி இந்த பிளஸ் சிம்பிளும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ பிளஸ் சிம்பிள் ஃபர்ஸ்ட் வர மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஸோ எனக்கு இப்போவே ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஸ்டின்ல நீங்க கண்டிப்பா ஸ்ட்ரகிள் ஆகிங்க எனக்கு தெரிஞ்சவளும். ஏன்னா ஃபைட்டர்ஸ் நீங்க கண்டினியூஸா செக் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஆன்சர் வரலாம், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வராது. ஓகேங்களா? இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ நான் சொல்லிக்கிற ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட்லேருந்து தேர்டுக்கு, 4th-லேருந்து 5th-க்கு இந்த நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணாலே போதும், ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? சூப்பர். நவ் வி மூவ் டு செகண்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமா? லெட்ஸ் see it. 36-லேருந்து 40 கொடுத்துருக்காங்க ஃபைட்டர்ஸ், ப்ளஸ் 4 பண்ணுறாங்க. தென் 40-லேருந்து 48 ப்ளஸ் 8 பண்ணுறாங்க. ஓகேங்களா? தென் 64 வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு 16 am I right? 2 போட்டால் கூட சாரி 14 16 16 தான்ப்பா, 16 வந்திருக்கு. தென் இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, 64-லேருந்து 96. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா இதில் ஒரு 2 வருது, 32 வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் இன்ட்டு 2 பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்கும்போது தெரியுது. தென் 64 நம்ம ஆட் பண்ணோம் எதோடனா 96ஓட. ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணும்போது இது 150, இது 10 160 வருது. ஸோ 160 இருக்கான்னு பாருங்கள், நம்மளுக்கு 4th ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 2. ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? ஓகே. ஸோ வீடியோஸ் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 7 people sitting in a straight row facing north. ஓகேங்களா? 7 பேர் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போது லைன் போட்டுப்போம். 3 4 5 6 7. ஓகேங்களா? சூப்பர். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு ரைட் எண்டு, இது லெஃப்ட் எண்டு. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக ரீட் பண்ணி என்ட்ரி பண்ண வேண்டியது தான். ஸோ ஒன்லி 3 people சிட் லெஃப்ட் ஆஃப் டி. அதாவது டீக்கு லெஃப்ட் சைடில் 3 பேர் தான் வராங்க. அப்போனா டீயோட பொசிஷன் இங்கே தான் போட முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஒன்லி பி சிட்ஸ் டு த ரைட் ஆஃப் ஏ. ஓகேங்களா? ஒன்லி பி சிட்ஸ் ரைட் ஆஃப் ஏனா, அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஏக்கு ரைட் சைடில் பி மட்டும்தான் வராரு. அதாவது ஏக்கு ரைட் சைடில் பி மட்டும்தான் இருக்காரு, வேற யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே தான் ஏ வரும், இங்கே தான் பி வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் நான். தென் நெக்ஸ்ட் பார்ப்போம். ஒன்லி 3 people சிட் பிட்வீன் ஏ அண்ட் எஸ். அதாவது ஏக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் 3 பேர். ஸோ இப்போ இங்கே 3 பேர் போடலாம், பிகாஸ் ஏ இங்கே இருக்காரு. அப்போ நம்ம எஸ் இங்கே போடலாமா? ஸோ அங்கே நம்ம எஸ் போட்டதுனால இந்த 3 பேர் ஏக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் வர மாதிரி கணக்கு வந்துடும். ஓகேங்களா? அது உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் எல் சிட்ஸ் சம் பிளேசஸ் டு த லெஃப்ட் ஆஃப் என். ஓகே, வெயிட். எல்லுன்னு சொல்கிறாங்க. எல் சிட்ஸ் சம் பிளேசஸ் லெஃப்ட் ஆஃப் என் அண்ட் சம் பிளேசஸ் டு த ரைட் ஆஃப் எம்.
ஸோ இந்த 3 பேர் வந்து இந்த ஆர்டரில் இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு எங்கே கேப் இருக்குது பாருங்க, எம், எல், என். ஓகேங்களா? ஸோ எல்லாரோட பொசிஷனும் ஃபுல் ஆயிடுச்சு. ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் எம் அண்ட் என்? ஸோ எம்முக்கும் என்னுக்கும் நடுவில் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க? 3 பேர். இப்போ நான் தமிழில் சால்வ் பண்ணுறேன் ஃபைட்டர்ஸ். ஸோ தமிழ் ஆடியன்ஸ்க்காக தமிழில் சால்வ் பண்ணால் இந்த கொஸ்டின் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துலாமா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 பேர் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க ஃபைட்டர்ஸ். அப்போ நம்ம 7 லைன் போட்டுப்போம். 3, 4, 5, 6, 7. ஓகேங்களா? இது ரைட் ஹேண்டு, இது லெஃப்ட் ஹேண்டு. ஸோ இது நீங்கள் கரெக்டாக போட்டால் போதும். அதுக்கப்புறமேட்டு டீக்கு இடதுபுறத்தில். ஓகேங்களா? ஸோ நான் கலர் வச்சு போடுறேன். யா ஸோ வெயிட் யா டீக்கு இடதுபுறத்தில் 3 பேர் மட்டுமே உள்ளனர். அப்போனா ஃபைட்டர்ஸ் டீ எங்கே போடலான்னு பாருங்க. இங்கே போடலாமா? இங்கே போட்டால் தான் டீக்கு லெஃப்ட் சைடில் 3 பேர் வர மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா? அதை நம்ம போட்டோம். தென் பாருங்க, ஏக்கு வலதுபுறத்தில் பி மட்டுமே உள்ளார். அதாவது ஏக்கு ரைட் சைடில் பி மட்டும் இருக்காரு. அதையும் நம்ம போட்டோம். ஓகேங்களா? தென் அடுத்த பாயிண்ட் பாருங்க ஃபைட்டர்ஸ், என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏக்கும் எஸ்ஸுக்கும் இடையில் 3 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். அதாவது ஏக்கும் எஸ்ஸுக்கும்னா இந்த 3 பேர் இங்கே போட்டால் அப்போ எஸ் இங்கே போடலாம். ஏக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் 3 பேர், அதையும் நம்ம போட்டோம். தென் எல்லை பற்றி பேசுகிறாங்க. எல் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு இடதுபுறத்தில் ஏதோ ஒரு இடத்திலும், அதாவது எல் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு இடதுபுறத்தில் ஏதோ ஒரு இடத்துலையும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? ஆனால் எம்முக்கு வலதுபுறத்தில் யாரு? எல். ஓகேங்களா? எம்முக்கு வலதுபுறத்துலையும் இருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு 3 கேப் தான் எம்டியா இருக்குது. அதனால அதில் எம், எல், என் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னா எம்முக்கும் என்னுக்கும் இடையில எத்தனை பேர்? ஸோ எம்முக்கும் என்னுக்கும் இடையில 3 பேர் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ஃபைட்டர்ஸ். நவ் ஐ எம் மூவிங் வித் த 4th கொஸ்டின். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாமா? ஏலேருந்து வி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏலேருந்து விக்கு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? -5 பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? தென் வீலேருந்து கியூக்கும் -5 தான், கியூலேருந்து எல்லுக்கும் -5 தான். ஸோ எல்லேருந்து -5 பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு எல் வந்து 12. ஸோ -5 பண்ணால் நம்மளுக்கு 7 வரும். 7 ஏதோ டொனேட் பண்ணுது பாருங்க, ஜி டொனேட் பண்ணுது. ஸோ இப்போ ஜியில் ஆப்ஷன் வர மாதிரி பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது. 2, 3, 4. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்கிப் பண்ணிடலாம். தென் டீலேருந்து ஓ பாருங்க. டீலேருந்து ஓக்கு என்னப்பா பண்ணுறாங்க? -5 பண்ணுறாங்க. அதே தான். தென் ஓலேருந்து ஜேக்கும் -5 தான், ஜேலேருந்து ஈக்கும் -5 தான். ஸோ இலேருந்து -5 பண்ணால் நம்மளுக்கு Z வரணும் ஃபைட்டர்ஸ். Z வர மாதிரி நம்மளுக்கு 3rd ஆப்ஷன்லையும் 4th ஆப்ஷனும் இருக்குது. இப்போ நம்ம 3rd லெட்டர் தான் செக் பண்ணி ஆகணும். இலேருந்து Z பாருங்க, இலேருந்து Zக்கு -5 தான் பண்ணுறாங்க. தென் டேரெக்டாக பிலேருந்து நம்ம -5 பண்ணிடலாம். பி வந்து 16. ஓகேங்களா? ஸோ -5 பண்ணால் நம்மளுக்கு 11 வரும். 11 இஸ் நத்திங் பட் கே. அப்போ 3rd லெட்டர் கே வர மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4th ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 4. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். இந்த கொஸ்டின் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாமா? வெரி சிம்பிள். அதாவது ஈயோட கோட் கேட்குறாங்க. ஓகேங்களா? அதை மட்டும் பாருங்க, வேற எதுவுமே தேவையில்லை. ஸோ பேரில் இ இருக்கா? இல்லை. பட்டு ரீப்ல இ இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை தான் நமக்கு மெயினாக பார்க்கணும். இப்போ 2 நம்பர் எழுதுங்க. ஸோ பேரோட நம்பர் என்ன? 7643. இதோட நம்பர் என்னன்னு பாருங்க, 7536. ஸோ இதில் மட்டும்தான், இதில் தான் ஏதோ ஒரு நம்பர், பிகாஸ் இதில் தான் இ இருக்கு. அப்போ இதுலயும் சேர்த்து 3 லெட்டர் ரிப்பீட் ஆயிருக்கும். அதை நம்ம கேன்சல் பண்ண போறோம். அது எப்படி பிரவீன் கேட்டினா, 7 வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு, அதாவது இந்த பி இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி ரிப்பீட் ஆயிருக்கு, தென் ஏ ரிப்பீட் ஆயிருக்கு, ஆர் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இந்த PAR இருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து இந்த 7ல ஹிடனா இருக்கு, தென் 6ல இருக்கு, அண்ட் 3ல இருக்கு. ஸோ இந்த ரிமைனிங் 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ, இந்த ரிமைனிங் 5 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இ. ஓகேங்களா? ஸோ 5 எங்க இருக்குன்னு பாருங்க, 4th ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5. ஓகேங்களா? ஸோ என்னன்னா இந்த கொஸ்டினை பொறுத்தவரையிலும் சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ரெண்டுத்திலுமே காமனான ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பேரில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் ஐ இருக்கு, இங்கேயும் வந்து இங்கே ஐ கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டுத்திலையும் காமனாக நம்மளுக்கு ஐ இருக்கு. அதனால ரெண்டுத்திலையும் காமனான நம்பர் எடுத்துப்போம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காமனாக 3 லெட்டர் தான் இருக்கும், ஒரு லெட்டர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால அந்த டிஃப்ரெண்டான லெட்டர் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மற்ற நம்பரை வந்து நம்ம கேன்சல் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். இந்த கொஸ்டினும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், இதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டியதில்லை. ஓகேங்களா? ஸோ நவ் வி மூவ் டு 6th கொஸ்டின். ஸோ டஸ் நாட் பிலாங் டு த குரூப். ஸோ அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்கும். ஓகேங்களா? ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் தான் நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். யூலேருந்து
வி வந்திருக்கு, என்ன பண்ணுறாங்க, +1 பண்ணுறாங்க. ஐலேருந்து ஜேக்கு என்ன பண்ணுறாங்க, +1 பண்ணுறாங்க. டபிள்யூலேருந்து எக்ஸுக்கு +1 தான். ஐயிலிருந்து எம், ஐக்கும் எம்முக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஓகேங்களா. ஸோ என்ன பிரவீன் செகண்ட் லெட்டர் செக் பண்ணாமே ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா, மற்ற ஆப்ஷனை செக் பண்ணுறது கரெக்டாக இருக்குல்ல. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் டு செகண்ட் லெட்டருக்கே +1 தான் பண்ணுறாங்க, இங்கேயே +1 தான் பண்ணுறாங்க, இங்கேயே +1 தான் பண்ணுறாங்க. இங்கே மட்டும் ஏன் +4 பண்ணியிருக்காங்க? அப்போ இங்கே டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நம்மளுக்கே தெரியுதுல்ல. அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்ல. நீங்கள் இன்னும் செகண்ட் லெட்டர் செக் பண்ணால் செக் பண்ணி பாருங்கள். வீலேருந்து கியூ கொடுத்துருக்காங்க. ஸோ வீலேருந்து கியூக்கு பாருங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா -5. ஓகேங்களா. அதுமாதிரி ஜேலேருந்து ஈக்கு -5, எக்ஸ்லேருந்து எக்ஸுக்கு பாருங்க -5 தான் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த எவிடன்ஸ் போதாதா? ஓகேங்களா. நம்ம 7th கொஸ்டின் போயிடலாமா? யா. ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மைனஸையும் டிவைட் சிம்பிளையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. இன்ட்டுவும் ப்ளஸும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு கேட்குறாங்க. ஸோ 32 ப்ளஸுக்கு பதிலாக இன்ட்டு போட சொல்கிறாங்க. 49 மைனஸ்க்கு பதிலாக டிவைட் சிம்பிள் 7, தென் ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் 4 -3. ஸோ இதை கேன்சல் அவுட் பண்ணால் நம்ம 7 டைம்ஸ் வருது. ஸோ 7 32 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஒரு ஃபைட்டர்ஸ் 14, 1, 21, 22. தென் இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு 1 மட்டும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 1 வந்து நம்ம 2 to 4 ஆட் பண்ணால் 2 to 5 வருது. ஸோ 2 to 5 இருக்காப்பா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா ஃபைட்டர்ஸ்? சூப்பர். இந்த கொஸ்டின் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, செலக்ட் த ஆப்ஷன் ஃபிகர் விச் த கிவன் ஃபிகர் எக்ஸ் இஸ் எம்பெடட் இந்த பார்ட். ஓகே, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதாவது இதுதான் ரொம்ப முக்கியம், ரொட்டேஷன் நாட் அலோடு. ஓகேங்களா. ஸோ சுழற்சி அனுமதிக்கப்படவில்லைன்னா இந்த எக்ஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதாவது இந்த எக்ஸ் சிம்பிள் இல்லை, இந்த படம். ஓகேங்களா. இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாக்டா இந்த 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷன்ல போயிட்டு கரெக்டாக மேட்ச் ஆகும். ஓகேங்களா. அது எந்த ஆப்ஷன் அப்படின்றது தான் கொஸ்டின். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு 4 ஆப்ஷன் பார்க்கும் போதே தெரியுது 4th ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர்ன்ட்டு. எப்படி பிரவீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெரி சிம்பிள். நீங்களே பாருங்க, நான் வரைஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? யா. ஸோ ஈஸியாக இருக்கும் ஃபைட்டர்ஸ். இது பாருங்க, இங்கே ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டாங்க, ட்ரையாங்கிள். ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு 4th ஆப்ஷன் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா. சூப்பர். நவ் ஐ எம் மூவிங் வித் 9th கொஸ்டின். இதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஆல் பெயிண்ட்ஸ் ஆர் மியூசிஷியன்ஸு, அனைத்து பியானிஸ்டா, சாரிப்பா, ஆல் பியானிஸ்ட் ஆர் மியூசிஷியன்ஸு, அனைத்து பியானோ கலைஞர்களும் இசைக்கலைஞர்கள். ஓகேங்களா. ஸோ டயக்ராம் போட்டுடலாம். ஆல் பியானிஸ்ட் ஆர் மியூசிஷியன்ஸு, தென் ஆல் மியூசிஷியன்ஸ் ஆர் சிங்கர்ஸு, தென் நோ சிங்கர் இஸ் எ கம்போசர். ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கம்போசரு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கரு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யாருப்பா, மியூசிஷியனு, இவர் உள்ளே இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பியானிஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ். அதாவது நீங்களே நல்லா பாருங்கள், அனைத்து பியானோ கலைஞர்களும் இசைக்கலைஞர்கள்னா அனைத்து பியானோ கலைஞர்களும் இசைக்கலைஞர்கள். ஓகேங்களா. அதை போட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், அனைத்து இசைக்கலைஞர்களும் பாடல்கள், அனைத்து இசைக்கலைஞர்களும் பாடலர்கள் அப்படின்னு போட்டோம். ஸோ அதையும் நம்ம கரெக்டாக போட்டோம். தென் அதுக்கப்புறம் பாருங்கள், எந்த பாடகரும் ஒரு இசையமைப்பாளர் அல்ல. ஓகேங்களா. ஸோ எந்த பாடகரம்னா எதா சிங்கர் வந்து கம்போசர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ எம் கோயிங் வித் கன்க்ளூஷன். ஓகேங்களா. ஸோ கன்க்ளூஷன் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, நோ பியானிஸ்ட் இஸ் கம்போசர். ஓகேங்களா. ஸோ இது வந்து வேலிட் தானே. ஏன் வேலிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கருக்குள்ளே தான் மியூசிஷியன் இருக்கார். ஓகேங்களா. மியூசிஷியனுக்குள்ளே தான் யார் இருக்கிறது, பியானிஸ்ட் இருக்கார். ஓகேங்களா. அப்படி சொல்லும் போது ஸோ நம்மளுக்கு சிங்கர் வந்து என்ன சொல்கிறது, நோ சிங்கர் இஸ் கம்போசர்னு சொல்லிட்டோம். அப்போ மியூசிஷியனும் பியானிஸ்ட்டும் சிங்கர் இல்லைன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் 1 வந்து கரெக்டு தான். எந்த பியானோ கலைஞர்களும் ஒரு இசையமைப்பாளர் அல்லன்றது கரெக்டு தான். ஓகேங்களா. தென் சம் சிங்கர்ஸ் ஆர் பியானிஸ்ட்னு சொல்கிறாங்க. சம் சிங்கர்ஸ் வந்து பியானிஸ்ட் தான். பிகாஸ் என்ன சொல்கிறதுனா, சிங்கருக்குள்ளே தான் மியூசிஷியன் இருக்காரு, மியூசிஷியனுக்குள்ளே தான் பியானிஸ்ட் இருக்காரு. அதனால சம் சிங்கர்ஸ் வந்து பியானிஸ்ட், இதுவும் கரெக்ட் தான். சில பாடகர்கள் பியானிஸ்ட், இதுவும் கரெக்ட் தான் ஃபைட்டர்ஸ். அப்போ வந்து போத் கன்க்ளூஷன் 1 and 2 எங்கே ஃபாலோன்னு பாருங்க, 3rd ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 9. ஓகேங்களா. நவ் 10th கொஸ்டின் தானே. யா. ஸோ
10th கொஷின் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தலாமா? ஓகே. ஸோ நம்பர்ஸ் மட்டும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். டிஃபரன்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு 1 வருது. தென் டிஃபரன்ஸ் எடுங்க 3 வருது. டிஃபரன்ஸ் எடுத்தால் 5 வருது. டிஃபரன்ஸ் எடுத்தால் 7 வருது. ஸோ எல்லாமே ஆட் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் 9 தான். ஸோ 66 கூட 9 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 75. ஸோ லாஸ்ட் 2 டிஜிட் 75 வர மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள். தேர்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. ஓகேங்களா? சூப்பர். இந்த கொஷின் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துடலாமா? ஓகே. ஸோ அன்ஃபோல்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க ஃபைட்டர்ஸ். ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4 சைடுமே ரிப்பீட் ஆகிருக்கணும். ஓகேங்களா? அப்போது எத்தனை ஸ்டார் வந்திருக்கணும் ஃபைட்டர்ஸ்? நம்மளுக்கு 8 ஸ்டார் வரணும். ஓகேங்களா? சாரி 8 ஸ்டார்ன்ற பாருங்க, 4 ஸ்டாரு 8 சர்க்கிள் வரணும். ஓகேங்களா? ஸோ 4 ஸ்டார் வர மாதிரி பாருங்கள். நம்மளுக்கு இந்த இது வந்து இப்போ வராது. ஓகேங்களா? இந்த 4th ஆப்ஷன்லையும் அண்டு செகண்ட் ஆப்ஷனும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் இருக்குது. பட் அதேமாதிரி நம்மளுக்கு 8 சர்க்கிள் வரணும். இதில் 4 சர்க்கிள் தான் இருக்குது. இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் சென்டரில் சர்க்கிள் வருமானு பாருங்கள். சென்டரில் சர்க்கிளே இல்லை. பிகாஸ் இந்த கார்னரில் தான் சர்க்கிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கார்னரில் மட்டும்தான் சர்க்கிளே நம்மளுக்கு வரணும். ஸோ அப்படி பார்க்கும்போது சென்டரில் சர்க்கிள் வர்றதுக்கு சான்சஸே கிடையாது. ஸோ அதனால் நான் இந்த செகண்ட் ஆப்ஷனை தப்பு பண்ணிடுறேன். அப்போ எனக்கு 4th ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 11. சூப்பர். இப்போது நம்ம இந்த 12th கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாமா? யா. ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். வாட் இஸ் த கோடு ஃபார் இந்த இது ZIOEக்கு என்ன கோடுன்னு கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணனா, இதை வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணி பாருங்கள். XEOS இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை ஆட் பண்ண 84 வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படி வரலையா என்ன பண்ணுங்கன்னா, இதோட ஆப்போசிட் லெட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு ஆப்போசிட் சி இருக்கா, அண்ட் ஹெச்சுக்கு ஆப்போசிட் எஸ் இருக்குது, டிக்கு தானே டி தானே சாரி ஓக்கு ஆப்போசிட் என்னப்பா இருக்குது, எல் இருக்குது, அண்டு எஸ்ஸுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் சம் ரிலேஷன் மூலிமா நமக்கு 84 வரலாம், இல்லை டேரெக்டாக 84 வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் டேரெக்டாக ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? அதாவது எக்ஸும் ஹெச்சு ஓஎஸ் இதை ஆட் பண்ணால் எனக்கு என்ன வருதுன்ட்டு இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன். சிஃபைட் எக்ஸுக்கு நம்மளுக்கு என்ன போடுறதோ தெரியும், 24ன்னு தெரியும். ஓகேங்களா? தென் எக்ஸுக்கு வந்து 8ன்னு தெரியும். ஆட் பண்ணால் 32 வந்துடுது. தென் ஓ இருக்குது 15, ஆட் பண்ணால் 47. தென் எஸ் இருக்குது, எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19. ஸோ அப்போ கூட 67 66 வருது. 66க்கும் 84க்கு ரிலேஷன் இருக்கா? இல்லை. பட்டு மேபி என்ன சொல்கிறது, 18 ஆட் பண்ணால் வருது அப்படின்ற மாதிரி நம்ம கெஸ் வச்சுக்கினா கூட இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கும் ஆட் பண்ணி பார்க்கணும். அப்போ சிஆர் எஃப்ஒய்க்கு. ஸோ அதை செக் பண்ணால் சிக்கும் ஆருக்கும் பாருங்கள். சி வந்து 3, ஆர் வந்து 18 ஆட் பண்ணால் 21 வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எஃப்ஒய் பார்த்துக்கலாம். ஸோ எஃப்ஒய் வந்து 25, எஃப் வந்து 6, அப்போனா அது ஒரு 31. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 62 வருது. 62க்கும் நம்மளுக்கு 112க்கும் செம்ம டிஃப்ரெண்ட் வருது, அதாவது ஆஃப் டிஃப்ரெண்ட்டு. ஸோ டபுள் பண்ணுறாங்க. இங்கே 66க்கும் 84க்கும் என்ன சொல்கிறது, ஜஸ்ட் 0.1 0.2 தான் டிஃபர் ஆகுது. அப்படின்னும் போது இந்த டைரக்ட் அடிஷன் வந்து இங்கே லாஜிக் வந்து வரல. அப்போ என்ன பிரவீன்னா, இதை நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் லெட்டர், இதை தான் நீங்கள் ஆட் பண்ணி ஆகணும். ஸோ இதை எப்படி பிரவீன்னா, ஜஸ்ட் சிக்கு எக்ஸுக்கு ஆப்போசிட் சின்னு கண்டுபிடிச்சல, அப்போ 3 இருக்குது. தென் எஸோட நம்பர் பாருங்கள் 19, ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 22 வருது. ஓகேங்களா? எல்லுக்கு வந்து 12, அப்போ 34. தென் ஹெச் வந்து 8, ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 42 வருது. இப்போ 42க்கு 82க்கு என்ன, 84க்கு என்ன ரிலேஷன்னா இன்ட்டு 2 பண்ணுறோம். எப்படி பாயிண்ட் கிடச்சிருச்சா? வெரி சிம்பிள். இப்போது நம்மளுக்கு வந்திருக்கிற லாஜிக்கு, அதாவது என்னன்னா, எக்ஸு ஹெச் ஓஎஸ் இதோட ஆப்போசிட் லெட்டர் என்னன்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அதோட நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம், இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணுறோம், 84 வந்திருக்கு. இந்த சேமே நம்மளுக்கு சிஆர்எஃப்ஒய் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? சிக்கு ஆப்போசிட் என்னப்பா, எக்ஸு, அது வந்து 24. தென் ஆருக்கு ஆப்போசிட் என்னப்பா, ஐ, அது வந்து 9, ஆட் பண்ணால் நம்மளுக்கு 33. ஓகேங்களா? தென் எஃப்க்கு ஆப்போசிட் என்ன பாருங்கள், யூ 21. ஸோ 21, அப்போ ஆட் பண்ணால் 54. தென் ஒய் இருக்குது, ஒய்க்கு ஆப்போசிட் வந்து பி 2 இருக்குது, அப்போ 56. இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணுங்க, நம்மளுக்கு 112 வந்திருக்கா? வந்திருக்கு. சூப்பர். இப்போ இந்த சேம் வே நம்மளுக்கு ZIOEக்கு கண்டுபிடிக்கிறோம். ஸோ ZIOE இதோட ஆப்போசிட் லெட்டர் எழுத போகிறோம். ஸோ ஜெட்டுக்கு ஆப்போசிட் என்ன ஃபைட்டர்ஸ், ஏ வரும், தெரிஞ்சது தான். தென் ஐக்கு ஆப்போசிட் என்னப்பா, 6, அதுவும் தெரிஞ்சது தான். தென் ஓக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல் வருது, இக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா வி வருது. ஓகேங்களா? ஸோ இதோட நம்பர்ஸ் பாருங்கள். இது வந்து 1, ஆர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18, எல் 12, வி வந்து 22. ஸோ
நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாவே எனக்கு வந்து 30 வந்துடுது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 23. ஸோ ஆட் பண்ணால் 53 வருது. அப்போ இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணால் 106. 106 இருக்காப்பா, தேர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் மாதிரி தெரியும், பட் நம்மளுக்கு ஆன்சர் வேணும்ல. அப்போ என்னன்னா நான் சொன்னது தான். ஓகேங்களா. ஸோ நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு டேரெக்டாக ஆட் பண்ணி பாருங்கள், 84 வருதான்னு பாருங்கள். வரலையா, அப்போ டேரெக்டாக ஆப்போசிட் லெட்டரோட ஆட் பண்ணி பாருங்கள். ஆப்போசிட் லெட்டரோட ஆட் பண்ணால் 84 வந்திருக்கணும். அப்படி வரலன்னா சம் லாஜிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு 42 வந்துச்சு, இன்ட்டு 2 பண்ணி 84 வந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சம்டைம்ஸ் 80 வந்திருக்கும். அப்போ ஜஸ்ட் +4 ஆட் பண்ணால் 84. ஸோ அந்த மாதிரி நியராக வந்திருக்கும். அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நவ் ஐ மூவ் டு த 13th கொஷின். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தலாமா. ஓகே. ஸோ இதிலே அன்ஃபோல்ட் பண்ண சொல்லி தான் கேட்குறாங்க. அப்போ இந்த ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 4 சைடும் வரணும். ஸோ 4 சைடும் கார்னரில் தான் இருக்கணும். ஓகேங்களா. அதுதான் மெயின் கேரக்டர், ஸோ மெயின் பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு இது சென்டரில் இருக்குது. அப்போ இதை நான் கேன்சல் பண்ணிடுறேன். 4 ரெக்டாங்கிள் சொன்னேன், இதில் 2 தான் இருக்குது, அதனால் இதையும் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இது 3லேயும் 4லேயும் டவுட் இருக்குது. ஓகேங்களா. அது வாஸ்தவம் தான். தென் இப்போ நம்ம சென்டர் பாயிண்ட்டுக்கு வருவோம். சென்டர் பாயிண்ட்டில் பாருங்கள், இங்கே இந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இந்த சைடும் இப்படி வரணும், இந்த சைடும் இப்படி வரணும், இந்த சைடும் இப்படி வரணும். அப்படி இப்படி ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சாய் சதுரம் மாதிரி ஃபார்ம் ஆகுதா. அது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர். இங்கே பாருங்கள் 2 ட்ரையாங்கிள் இருக்குது, ட்ரையாங்கிளுக்கு இங்கே சம்மந்தமே இல்லை. ஸோ அதனால் இந்த 4th ஆப்ஷனாக ஸ்கிப் பண்ணிடுறேன். ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. இப்போ நம்ம 4th கொஷின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா. சாரி, 14th கொஷின். யா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 6 people sitting in a circular table facing the center. ஓகே, 6 people சொல்கிறாங்க fighters. ஓகே, now I'm going to put the values. ஸோ ரீட் பண்ணலாமா. யா. ஸோ only 3 people sit between A and S when counted right of S. ஸோ எஸ்ஸுக்கு ரைட் சைடு கவுண்ட் பண்ணால் ஃபைட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 3 people தான் செட் பண்ணுறாங்க. ஒன்லி 3 people. யா. ஸோ எஸ்ஸுக்கு ரைட் சைடு வந்து இந்த டைரெக்ஷனு. ஸோ அப்படி நான் கவுண்ட் பண்ணேன்னா எஸ்ஸுக்கும் யார் ஏக்கும் தானே, ஏக்கும் நடுவில் 3 பேர், அதை நான் போட்டேன். தென் ஒன்லி 2 people சிட் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ ஏக்கும் பிக்கும் நடுவில் 2 பேர் தான் வராங்களா ஃபைட்டர்ஸ். அப்போனா எங்கே போடலாம், கரெக்டாக இங்கே தான் வராரு. ஏக்கு ஆப்போசிட் பிஆர் இருந்தால் தான் நீங்கள் லெஃப்ட் சைட்னா பாருங்கள், ரைட் சைட்னா பாருங்கள், கரெக்டாக 2 பேர் தான் வராங்க. ஓகேங்களா. அதனால் அது இப்போ பிரச்சனை இல்லை. தென் ஆர் இஸ் சிட் இமிடியேட் ரைட் ஆஃப் சி. ஓகேங்களா. அப்போ சியும் ஆரும் ஒன்றா வரணும். ஓகேங்களா. அதுவும் பார்த்தீங்கன்னா இமிடியேட் ரைட் ஆஃப் சி. ஓகேங்களா. ஸோ அப்போ போகும்போது சி இங்கே போடலாம், ஆர் இங்கே போடலாம். ரிமைனிங் என்ன கேரக்டர்ப்பா இருக்குது, எஸ் தான் இருக்குது. எஸ் இருக்குது அண்டு டி வேறு இருக்குல்ல. சாரி, எஸ் போட்டாச்சு, டி தான் இருக்குது. யா, கரெக்ட். ஸோ டி போட்டாச்சு. தென் ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் டி அண்ட் ஏ வென் கவுண்டட் லெஃப்ட் ஆஃப் டி, சாரி லெஃப்ட் ஆஃப் ஏ. ஸோ ஃபைட்டர்ஸ் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு லெஃப்ட் சைடு இந்த டைரெக்ஷன் தான். அதாவது ஏக்கும் டிக்கும் நடுவில் எத்தனை பேரும் கேட்குறாங்க, ஏவோட லெஃப்ட் டைரெக்ஷனில். அப்படி பார்க்கும்போது 1 2 3 4 people இருக்காங்க ஃபைட்டர்ஸ். 4th ஆப்ஷன், ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 14. இப்போ நான் தமிழ்லேயும் ஒரு டைம் சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேங்களா. சூப்பர். இப்போது ஒரு சர்க்கிள் போட்டுப்போம். 1 2 3. ஓகேங்களா. ஸோ 6 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஃபைட்டர்ஸ். மையத்தை நோக்கி உட்காந்துருக்காங்க. அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். தென் என்னென்ன பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாமா. ஓகே, எஸ்ஸின் வலது புறத்தில் இருந்து எண்ணும் போது, ஓகேங்களா, ஏக்கும் எஸ்ஸுக்கும் இடையே 3 பேர். எஸ்ஸுக்கு வலது புறமா ஃபைட்டர்ஸ், எஸ்ஸுக்கு வலது புறம்னா இந்த டைரெக்ஷன். ஓகேங்களா. எண்ணும் போது ஏக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் 3 பேர். அப்போனா 1 2 3. ஓகேங்களா. ஸோ வந்து நான் அப்போது இங்கே வந்து நான் ஏ போடலாமா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது இங்கே வந்து நான் ஏ போடுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட் நம்ம போட்டோம். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஏ மற்றும் பிக்கு இடையே 2 பேர் மட்டுமே உள்ளார். அதாவது ஏக்கும் பிக்கும் நடுவில் 2 பேர்னா இங்கே போடலாம். பிகாஸ் நீங்கள் ஏக்கு லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் பாருங்கள், எந்த டைரெக்ஷன் பார்த்தாலும் ஏக்கும் பிக்கும் 2 பேர் தான் நடுவில் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு கிளியர் ஆகிட்டு இருக்கும். தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்கு. யா, சிக்கு உடனடியாக வலதுபுறத்தில் ஆர் அமர்ந்துள்ளார். சிக்கு உடனடியாக வலதுபுறத்தில் தான் ஆர் இருக்காரு. அப்போனா ஸோ இங்கே சி போடலாம் ஃபைட்டர்ஸ், இங்கே ஆர் போடலாம். ஓகேங்களா. சிக்கு இமிடியேட் ரைட்டில் வந்து ஆர் இருக்காருன்ட்டு. தென் ரிமைனிங் வந்து நம்மளுக்கு டி தான் கேரக்டர் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கொஸ்டினை பார்த்துலாம். ஏயின் இடதுபுறத்தில், ஏயோட இடதுபுறம் இந்த டைரெக்ஷன், ஏயோட இடதுபுறத்திலிருந்து எண்ணும்போது டிக்கும் ஏக்கும் இடையே எத்தனை பேர் உள்ளார்கள். ஓகேங்களா. 1 2 3 4 4 பேர் இருக்காங்க ஃபைட்டர்ஸ். ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 14. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
வெரி 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 ஈஸி கொஷின். இந்த கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தலாமா ஃபைட்டர்ஸ்? எஸ்லேருந்து பி கொடுத்துருக்காங்க. ஸோ டைரெக்டாக கோடு தான், கோடு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். எஸ்லேருந்து பிக்கு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? எஸ் வந்து 19, பி வந்து 16, ஸோ -3 பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்லேருந்து ஓக்கு -3 தான் பண்ணியிருக்காங்க. அப்போ என்லேருந்து -3 பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். என் வந்து 14, -3 பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 11 வரும். 11 இஸ் நத்திங் பட் கே. ஓகேங்களா? ஸோ கேல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான்ப்பா இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. ஓகேங்களா? ஸோ வெரி வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே லெட்டர் மூலிமா ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன் நான். தென் நவ் ஐ மூவ் டு 16th கொஷின். இதுலேயும் என்ன பண்ணிடுவேன் பார்த்தலாமா? பியிலிருந்து ஆர், பி வந்து 16, ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 18, ஸோ +2 பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சேம் வே யூலேருந்து டபிள்யூ பாருங்கள். யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஃபைட்டர்ஸ் 21 அண்டு டபிள்யூ வந்து 23, ஸோ +2 தான் பண்ணுறாங்க. ஸோ ஜே வந்து நம்மளுக்கு 10, ஸோ +2 பண்ணால் நம்மளுக்கு 12, விச் இஸ் நத்திங் பட் எல். ஸோ எல்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் தான் ஃபைட்டர்ஸ் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. ஸோ உங்களுக்கு டவுட் இருக்கலாம், மேபி செகண்ட் லெட்டர் செக் பண்ணிக்கிறதுல சம்மந்தம் அப்படின்னா நீங்கள் செகண்ட் லெட்டர் செக் பண்ணலாம், இல்லை ஃபைனல் லெட்டர் மட்டும் செக் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், ஜெட்லேருந்து சி இருக்குது, +3 பண்ணுறாங்க. ஸோ பிலேருந்து +3 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? பி வந்து 2, +3 பண்ணால் 5, 5 இஸ் நத்திங் பட் இ. ஸோ லாஸ்ட் லெட்டர் இ வரணும். அப்படி பார்த்தாலுமே நம்மளுக்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நான் இந்த கொஷினை சால்வ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கொஷினை எப்படி பிரவீன் அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க. ஃபஸ்ட் டைம் இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணுறீங்கன்னா, ஸோ வெரி சிம்பிள். எத்தனை கேரக்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அப்படி போகும்போது 2, 4, 6, 8, 10, 12 இருக்குது. ஸோ எனக்கு 12 கேரக்டர் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. இதை நான் எப்படி பிரிக்கலாம்னா 4ஆக பிரிக்கலாம், இல்லைனா 3ஆக பிரிக்கலாம். ஓகேங்களா? 4 4னு எப்படின்னா 1 2 3 4 போட்டு ஒரு ஸ்லாஷ் போடுங்க. 1 2 3 4 ஸ்லாஷ் இப்படி பிரிக்கலாம். இல்லைனா 3 3ஆக பிரித்து ஸ்லாஷ் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இல்லை பிரவீன், எனக்கு இந்த அளவுக்குலாம் பொறுமையே இல்லை, எனக்கு சீக்கிரமாக சால்வ் பண்ணணும், அப்படி எதனா ட்ரிக் சொல்லின்னு சொன்னீங்கன்னா வெரி சிம்பிள். ஜஸ்ட் பாருங்கள், பார்த்துட்டு ஆப்ஷனையும் பாருங்கள், பார்த்துட்டு நீங்களே ஒரு அசம்ஷனுக்கு வாங்க, ஒரு கெஸ்ஸுக்கு வாங்க, இந்த பேட்டர்ன் தான் வந்திருக்கும் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, எனக்கு வந்து டி பக்கத்தில் பி வந்திருக்கு, அப்போ டிக்கு அப்புறம் பி வரும்னு நான் அசம் பண்ணுறேன். தென் பிக்கு அப்புறம் எம் வந்திருக்கு, ஸோ பிக்கு அப்புறம் எம் வரும்னு நான் யூகிக்கிறேன். ஓகேங்களா? தென் ஏக்கு முன்னாடி இங்கே ஒரு டேஷ் இருக்குது, ஆனால் இங்கே என்ன வரும்னு தெரியல, ஆனால் அதுக்கப்புறம் எம் வந்திருக்கு. ஓகேங்களா? பட் எனக்கு எம் இங்கே இருக்குது, அதனால் இங்கே ஒரு டேஷ் விட்டு நான் ஏ போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஏக்கு முன்னாடி என் வந்திருக்கு, அதனால் நான் என்னும் போட்டுக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு இந்த பேட்டர்னில் தான் ரிப்பீட் ஆயிருக்குன்னு இப்போ நான் கொஷினை வச்சு நான் கெஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இந்த கெஸ் பண்ண பேட்டர்னில் எனக்கு எந்த ஆப்ஷன் இருக்குன்னு நான் செக் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அது எப்படி பிரவீன்னா, இங்கே நம்மளுக்கு டி இருக்குது, டீக்கு முன்னாடி என்ன வரும்னா, டீக்கு முன்னாடி எதுவுமே இல்லையாப்பா அப்படின்னு கேட்பீங்க. இங்கே இப்படி பார்க்கக்கூடாது. டீக்கு முன்னாடினா இந்த ரிவர்ஸ் ஆர்டர் இங்கே பார்க்கணும். டீக்கு முன்னாடி வந்து 2 டேஷ் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்திருக்கும் அண்ட் என் வந்திருக்கும். அப்போ எனக்கு ஸ்டார்டிங் வித் என்ஏ. என்ஏல எந்த ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க, ஒரே ஆப்ஷன் தான், 4th ஆப்ஷன் மட்டும் தான். எப்படி சிம்பிளாக முடிச்சிட்டேன்னா சூப்பர், அவ்வளோதான். இதுக்கப்புறம் பிக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு பாருங்க, எம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் எம் வரணும். தென் ஏக்கு அப்புறம் டி வரணும், டி வருது. அதுக்கப்புறம் எம் பக்கத்தில் என் இருக்கு, என். ஸோ இந்த இதுதான் கரெக்டான ஆன்சர், இதுதான். அதாவது எதுனா இதுதான். யா, ஸோ இதுதான் நான் கண்டுபிடிச்ச ஆன்சர். என்எம் என்னப்பா, என்ஏஎம்டிஎன். ஓகேங்களா? அது வரைக்கும் 4th ஆப்ஷன்லேயே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ். இந்த கொஸ்டின் நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பிகினராக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் நீங்கள் சால்வ் பண்ண உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ நவ் ஐ மூவ் டு 18th கொஷின். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துலாமா? பிளட் ரிலேட்டட் கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ், இந்த கொஷினை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது என்ன மெயினாக பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஏ டு பி. இந்த ஏ டு பி இங்கே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க, ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ நம்மளுக்கு என்னென்னா ஹவு பி இஸ் ரிலேட்டட் டு ஏன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்னுக்கு நம்ம இப்போ சால்வ் பண்ணி ஆகணும். அது எப்படின்னு பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு லெசன் சிம்பிள் இருக்குது, சன்னு அப்படின்னா ஏ இஸ் த சன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது பி இஸ் த சன்னு. ஸோ பி இஸ் த சன் ஆஃப் யாருக்கு, பிக்கு. அதை நம்ம போட்டோம். தென் ஃபர்ஸ்ட் எஃப் இருக்குது, அதுக்கு என்னப்பா, பிரதர். ஸோ பி இஸ் த பிரதர் ஆஃப் எஸ். ஸோ அதையும் நம்ம போட்டுப்போம். தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இஸ்டு சிம்பிள் இருக்குது. இஸ்டு சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபு. ஸோ இப்போ எஸ் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் யாருக்கு, டீக்கு. தென் அதுக்கப்புறம் ஸ்லாஷ் இருக்குது, ஃபாதர். டி இஸ் த ஃபாதர் ஆஃப் யாருக்கு, ஏக்கு.
இவ்வளோதான்ப்பா. இப்போ நம்மளுக்கு என்ன ஹவு பி இஸ் ரிலேட்டட் டு ஏ. ஸோ நீங்களே பாருங்க, ஏல இருந்து பார்த்தீங்கன்னா மதரோட பிரதர்ஸு சன்னு. ஓகேங்களா? ஸோ மதர் பிரதர் சன்னு. இது எங்கே இருக்குன்னு பாருங்க, மதர் பிரதர் சன்னு. எனக்கு ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? வெரி 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 சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ். பி என்பது ஏவுடன் எவ்வாறு தொடர்புடையதுன்னா, பி வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு என்ன உறவு. ஓகேங்களா? அப்படின்ற மாதிரி சிம்பிளான கொஷின். ஸோ ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நவ் ஐ மூவ் டு த 19th கொஷின். இதில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபுட்டு, பிரெட்டு, உள்ளு. ஓகேங்களா? ஸோ பிரெட் வந்து ஒரு ஃபுட் ஐட்டம். அப்போனா ஃபுட்டுக்குள்ளே தான் பிரெட் வரணும். இது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே. இது வந்து சம்மந்தமே இல்லாது ஏதோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்த பேட்டர்ல இருக்குன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். ஒன்றுத்துக்குள்ளே இன்னொன்று, தென் இன்னொரு சர்க்கிள். அப்படி பார்க்கும்போது எனக்கு ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கா? எப்படி ஈஸியாக இருக்கா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19. இந்த ஃபைனல் கொஷின் இதை சால்வ் பண்ணால் இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து முடியுது. ஸோ டெஸ்ட் சீரிஸ் இல்லை, இந்த வீடியோ முடியுது. ஓகேங்களா? சாரி. யா. ஸோ கொஷின் என்னப்பா, வாட் இஸ் த பொசிஷன்ஸ் ஆஃப் ஹவு மெனி லெட்டர்ஸ் வில் ரிமைன் அன்சேஞ்ச்டு இஃப் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்டு கிளைம்பர் இஸ் அரேஞ்ச்டு இன் இங்கிலீஷ் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ கிளைம்பர் என்ற வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு எழுத்தையும் ஆங்கில அறக்க வரிசைப்படி எழுதினால் எத்தனை எழுத்துக்களின் நிலை மாறாமல் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லெட்டரை எழுதிப்போம், வேர்டை எழுதுவோம். யா, ER. ஸோ இப்போ இதுனா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன வரும்னு கெஸ் பண்ணுங்க. சி தான் ஃபஸ்ட்டு வரும், தென் இ வரும், அதுக்கப்புறம் என்னப்பா வரும்? எனக்கு தெரிஞ்சு ஐ வரலாம். சாரி, சிக்கு முன்னாடி பி இருக்குப்பா. வெரி பேடு. நானே தப்பு பண்ணுவேன்னா, நானும் மனுஷன் தானே, தப்பு பண்ணலாம் தானே, பண்ணலாம் தான். பி வரலாம், நெக்ஸ்ட்டு சி போடலாம், அதுக்கப்புறம் என்ன போகிறோம்? இ போடலாம், அதுக்கப்புறம் என்ன போடலாம்? ஐ போடலாமா? யா, ஐ வரலாம், தென் எல் போடலாம், எம்மு போடலாம், தென் என்னப்பா, ஐயை 2 வாட்டி கொடுத்துருக்காங்களா? வெரி நாட், ஒரு வாட்டி தானே கொடுத்துருக்காங்க. அப்போயே நான் ஐ இங்கே 2 வாட்டி போட்டிருக்கேன். சாரி, ஐ ஒரு வாட்டி தான் வருது. ஸோ நெக்ஸ்ட் ரிமைனிங் 6 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். அப்போ எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தா இங்கே மேட்ச் ஆகலை, எதுவுமே ஆக மாட்டேங்குது. ஒன்று தான் மேட்ச் ஆகுது, 6 மட்டும் தான் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 20. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஸோ நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுதான் முக்கியமான வார்த்தை, ரெகுலர். இதை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா போதும். உங்களால் 12 நிமிஷம் இல்லை, 13 நிமிஷம் இல்லை, அதுக்கு கீழே கூட சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? அது உங்கள் ஸ்பீடை பொறுத்து தான் இருக்குது. என்னால் வந்து 12-13 நிமிஷத்துக்குள்ளே சால்வ் பண்ண முடியும். பட் உங்களால் முடியுமா? இதுதான் கொஷின் மார்க். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கண்டினியூஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஸ்பீடு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். அதுவே உங்களுக்கு பயங்கரமாக கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து கொஷினை சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. ஓகேங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.